ஒரு ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் எந்த கொம்பனாலும் எங்கள் ஆட்சியை ஒழிஞ்ச முடியாது. விஜய் வர்றதுக்கு முன்னாலேயே எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்த மோதல்களில் கூட பச்சை போய் பழனிசாமி அப்படிம்பார். உடனே அவரும் வந்து நீர் தான் வந்து புழுகுன்னின்னு அவர் சொல்வார். பச்சை போய் பழனிசாமி புழுகுன்னி ஸ்டாலின், பச்சை போய் பழனிசாமி புழுகுன்னி ஸ்டாலின், அப்படி ஜாலியாயிருதா? விஜய் பட்டு திரும்ப தருக்கு டார்கெட் பண்ணுறது பின்னாடி வேறு எதனா காரணங்கள் இருக்கா? ஒரு காரணமும் இல்லைங்க. எங்களுடைய ஆட்சி போயிருங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடுதுன்னு எல்லாரும் சொல்கிறீங்க, அவ்வளோதான் காரணம். நடமாடும் நூலகம் வச்சிருக்கிறாரு, இங்கே வந்து முற்போக்கு புத்தக திருவிழா நடத்துகிறாரு உதயநிதி. நீங்கள் உடனே முதலமைச்சர் படிக்கிறாரா அந்த நூல்களை? துணை முதலமைச்சர் படிக்கிறாரா? படிக்கவே மாட்டேங்காங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அட்டை தாஜ்மஹால்லையும் அட்டை டவர்லையும் கொள்கை என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்க. அதே மாதிரி இவர் வந்து அவதூறு திருவிழா சொன்னதுலேயும் கொள்கை என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்க. அப்போ நம்ம தான் புரியாமல் வந்து திணறோமா என்று நமக்கு தெரிய மாட்டேங்க. தமிழ் எங்கள் உயிர், இந்திய எங்கள் மயிர் அப்படின்னு சொல்லி போட்டு கலைஞர் வந்து சொல்லாடல் கொடுப்பாரு. உடனே காமராஜ் வந்து அப்போ அந்த காலத்தில் கேட்பாரு, தமிழ் எங்கள் உயிர் தானே, உயிர் தானேன்னு அப்படி தானே சொல்கிறேன்னு. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் டிஎஸ் மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அறிவு திருவிழா, முற்போக்கு புத்தக திருவிழான்னு சொல்லி ஒரு இதை வச்சுருந்தாங்க. அதில் விஜய் தான் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? முற்போக்கு புத்தக திருவிழா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அது பேரை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முற்போக்கு புத்தகத்தில் ஏன்னா அந்த முற்போக்கு வட்டாரங்கள் அது பெருசாக கொண்டாடுறதாகவும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. இல்லை பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்போ பிற்போக்கு புத்தக திருவிழா ஒன்று இருக்குதுன்னு பொருளாயிரும். அப்போது பாப்பாசி என்று சொல்லி போட்டு புத்தக வெளியீட்டாளர்களுடைய கூட்டமைப்பு ஒன்று இருக்குது. அது அரசாங்கத்தினுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அன்பில் மகேஷுக்கு கீழே இருக்கின்ற நூலகர் இயக்குனருடைய மூலமாக பணம் வாங்கி அந்த பணத்தில் வந்து அந்த பாப்பாசி செயல்படுறாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க, தமிழ்நாடு எங்கும் நடத்துகிறாங்க. அதற்கு முதலமைச்சரும் எல்லா மாவட்டத்திற்குமே நிதி உதவி என்பதாக பண்ணுறாரு. அப்போ அது எல்லாம் வந்து முற்போக்கு புத்தக திருவிழா அல்ல, அது பிற்போக்கு புத்தக திருவிழா என்று எடுத்துக்கொள்ளாமல் தெரில. பிரச்சனை என்னன்னு சொன்னால், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தும் புத்தக திருவிழான்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, யாரோ அவசரமாக முற்போக்கு புத்தக திருவிழான்னு தப்பாக போட்டாங்க. அதனால் அப்படி புரிதலாம் பண்ணிருக்காங்க. என்ன நல்ல செய்தின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய நிதியில் கொடுத்து உதயநிதி வந்து அந்த புத்தக திருவிழாவை வந்து நடத்துகிறார். இது வந்து புத்தக திருவிழாவில் வர்ற அங்காடிகள் இருக்குல்ல, நூல் அங்காடிகள், அவர்கள் எல்லோருக்குமே வாடகை கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பாப்பாசியும் புத்தக திருவிழா ஒவ்வொரு முறையும் நடத்துகிறாங்க. சென்னை புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஜனவரியில் வரும். அவர்கள் நடத்தும் பொழுது ஒவ்வொரு அரங்குக்கும் என்ன 12,000, 15,000, 25,000 இப்படியாக வந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 அரங்குக்கு சேர்த்து இப்படியெல்லாம் வந்து. ஆனால் இங்கு வந்து எதுவும் கிடையாது. ஆனால் ஏதாவது நடந்துருச்சுன்னா அசம்பாவிதம் என்பதற்காக இன்சூரன்ஸுன்னு 2,000 ரூபா மட்டும் கட்ட சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல செய்தி. அதனால் வந்து பெரிய அளவுக்கு அங்காடிகள் வரலனாலும் புத்தகங்கள் கொண்டு வந்து வைப்பதற்கு யாருக்கும் ஒரு எளிமையான முறையாக இருக்குது. அது நல்லதொரு முயற்சி. ஆனால் அதில் அவங்க பேசும்பொழுது மாலைக்கு மேலே தனி அரங்கு கூட்டங்கள் வைக்கிறாங்க. அங்கே அரங்கில் வெளிப்படையாக ஒரு கூட்டங்கள் வைக்காங்க. அதில் வந்து அவர் திறந்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது சொல்லிட்டார், இவரை வந்து மறைமுகமாக தாக்கி எக்ஸிபிஷன் சொல்லி ஒரு தாஜ்மஹால் அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஆமாம், அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. தாஜ்மஹால் இருக்கும், ஈகிள் டவர் இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டா வந்து நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக அது பக்கத்தில் வந்துருக்கோம்ட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் தொட்டு பார்த்தா அது அட்டை விழுந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே கைதட்டலுடன் சொன்னார். அப்போ நம்மளைத்தானே தாக்குறாரு என்பதற்காக விஜயினுடைய எதிர்வினை தான் இவங்க வந்து அறிவு திருவிழா என்று பெயர் போட்டுட்டு
அவதூறு திருவிழா என்பதாக எங்களை தாக்குவதற்கு என்பதற்காகவே நடத்துகிறார்கள் என்பதாக அதை சுட்டி காட்டுறார். சுட்டி காட்டி பல விஷயங்கள் சொல்கிறாருன்னு வைங்களேன். இவங்களுக்கு வந்து மமதை கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் என்று ஆட்சியாளர்களை சொல்கிறாரு. அவர் வழக்கமாக சொல்கிற கபட நாடகம் என்பதையும் சொல்கிறாரு. ஊழல் அப்படின்ற வார்த்தையும் மென்ஷன் பண்ணுறாரு. ஆமாம், அது வந்து ரொம்ப நீளமாக ஆழமாக பல செய்திகளை வந்து சொல்கிறார். அவர் அதிகாரம் மமதை கொண்ட கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிப்பட்டு அது வந்து அவதூறு செய்வது என்பது அரசியல் ஆட்டத்தை தொடங்கியிருக்கு. அவர்கள் நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். யாருன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே புரியும் என்பதாக சொல்கிறார். ஆனால் போன முறை அவருக்கு சுட்டி காட்டிய விஷயமான, அதாவது அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழுவில் சுட்டி காட்டிய செய்தியான 1969 என்று சொல்வது கலைஞர் ஆட்சியை சொல்கிறார். கலைஞர் ஆட்சிக்கு வந்த காலத்தை சொல்கிறார். அந்த 69 தொடங்கி இவங்க அவதூறு தான் அரசியல் கொள்கையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி லஞ்ச லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாட்டாக வச்சுருக்காங்க என்பதாக கடுமையாக சொல்கிறாரு. கடுமையான விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான். அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் என்று அவர் சொன்னாரே ஒரு சொல்லாடல், அதை வந்து நிரூபிக்கும்படி தன்னுடைய தாக்குதலை திமுக தன்னைத்தான் தாக்குகிறது, தாவேகாவைத்தான் தாக்குகிறது என்பதாக முன்வைத்து தான் அதற்கு பதில் கொடுப்பது என்பதாக 2 பேருக்குள்ளதான் அந்த போர் இருக்குது. சொல்லாடல் போர், கருத்து போர், திட்டும் போர் என்ன என்பதாக காட்டுறார். இது கொள்கை போரான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. 2 பக்கமுமே அட்டை தாஜ்மஹால்லையும் அட்டை டவர்லையும் கொள்கை என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்க. அதே மாதிரி இவர் வந்து அவதூறு திருவிழா சொன்னதுலேயும் கொள்கை என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்க. அப்போ நம்ம தான் புரியாமல் வந்து திணறோமா என்று நமக்கு தெரிய மாட்டேங்க. ஆனால் இப்படி கடுமையாக சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு நாம் வைக்கிறது முழு விமர்சனம் என்ன வைக்கலைங்க, லேசாக தான் வச்சுருக்கோம், சிறிய அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதையும் சுட்டி காட்டுறார். சொல்லிவிட்டு நாகரீகமான நசுங்காத நாகரீகமான முறையில் விமர்சனம் வைக்கிறோன்றார். அது அப்படி ஒரு இது இருக்கா, டேம் இருக்கா, புதுசாக உருவாக்க வேண்டியதானே. அதாவது புதிய சொல்லாடல்களை உருவாக்கி கொடுக்கிறார் விஜய் என்பதை. மாஸ் கட்சின்னு ஒன்று சொல்கிறாரு. மாஸ் கட்சி என்பது வந்து அவருடைய தொண்டர்கள் மத்தியில் இது மாஸ் கட்சி, இது மாஸ் அப்படின்னு சொல்லி ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இளைய தலைமுறையினுடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் சொல்லாடல்களை பயன்படுத்தினால் அவர்கள் மத்தியில் அப்படியே உள்ளே போக முடியும் என்ற ஒரு கருத்து கோப்பை எழுதப்பட்ட வசனங்கள். அப்போது திராவிட கட்சிகள் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களா? திராவிட கட்சிகள் ஆரம்பிப்பதுன்னா திமுகவை சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், திராவிட கட்சின்னு திராவிடர் கழகம் ஒன்று இருக்குது. திமுகவை பொறுத்தவரை வந்து அண்ணா வந்து படிச்சுட்டு வந்து அதில் வந்து ஆங்கில நாவல்கள் எழுத்தாளர்களுடைய இதெல்லாம் படிச்சுட்டு வந்து அவர் சொல்லாடல் போடுவார். அந்த மாதிரி டைம் வந்து இப்போ விஜய் யூஸ் பண்ணுறாரு. இல்லை, புதிதாக அங்கங்கே சொல்லுவாங்க. என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா தமிழ் எங்கள் உயிர், இந்திய எங்கள் மயிர் அப்படின்னு சொல்லி போட்டு கலைஞர் வந்து சொல்லாடல் கொடுப்பாரு. உடனே காமராஜ் வந்து அப்போ அந்த காலத்தில் கேட்பார், தமிழ் எங்கள் உயிர்னு தானே, உயிர் தானேன்னு அப்படி தானே சொல்கிறேன்னு அப்படின்ட்டு அவர் பதில் கொடுப்பாரு. ஏன்னா இப்படியாக அப்போ நடக்கும் சொல்லாடல். இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லாடல்கள் வருது. அதில் நாங்கள் வந்து அதை சுட்டி காட்டும்போது சொல்கிறார் முதலமைச்சரை, எந்த கொம்பனாலும் வந்து எங்களை இந்த ஆட்சியை வந்து வீழ்த்த முடியாதுன்னு சொல்கிறாரு என்பதாக சுட்டி காட்டுறார். இதைத்தான் அவர் ஆரம்பத்தில் சொல்லும்போது அதிகார மமதை கொண்ட கட்சி என்று சொல்கிறாரு என்பதாக நமக்கு புரிய முடியுது. ஏன்னா ஒரு ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் எந்த கொம்பனாலும் எங்கள் ஆட்சியை ஒழிஞ்ச முடியாது, இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, எந்த கட்சி வந்தாலும் எங்களை அப்படி வீழ்த்த முடியாது, நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறோம், அதனால் எங்களை தொடர்ந்து மக்கள் கொண்டு வருவார்கள் சொன்னால் வேற. ஏன் அந்த டேர்ம்ஸ் போகிறதுக்கு காரணம் என்ன? கொம்பனாலும், நாங்கள் ஆலமரம், 100 வருடம், 75 இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன? விஜயோட வருகை அழுத்தம் அதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இல்லை. விஜய் வர்றதுக்கு முன்னாலேயே எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்த மோதல்களில் கூட அப்படி தான் வந்து சொல்வார், பச்சை பொய் பழனிசாமி அப்படிம்பார். அப்போ இவர் சிவப்பு பொய்யா நீல பொய்யான்னு ஒருத்தரும் குழம்பிடணும், கண்டிப்பாக இல்லை கருப்பு சிவப்பு பொய்ன்னு ஒருத்தன் சொல்லிடுவேன். அதற்கப்புறம் உடனே அவரும் வந்து நீர் தான் வந்து பொழுகுன்னின்னு அவர் சொல்வார். அதாவது இதெல்லாம் என்னன்னா, இருவருக்கும் கொள்கை மோதல் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் நினைத்து கொள்ளட்டும். இருவருக்கும் மோதல் இருக்கிறது என்று விரும்பி 2 பக்கம் மாறி மாறி வாக்கு போடுவர்கள் போடட்டும்.
ஆனால் எங்களுக்குள் நாங்கள் கொள்கை மோதல் எதுவும் தாக்கி கொள்ளவே இல்லை. எப்படி சும்னாச்சே பச்சை பழனிசாமி புழுகுன்னி ஸ்டாலின் பச்சை பழனிசாமி புழுகுன்னி ஸ்டாலின் அப்படி ஜாலியாயிருதா? அப்போது இவங்கெல்லாம் வெறும் சொல்லாடல்களை தூக்கி மக்கள் மத்தியில் எறிந்து மக்களை ஏமாற்றுவதற்காக தங்களுக்குள் மோதல் இருப்பதாக காட்டிக்கொள்கிறாங்களா என்றெல்லாம் சிந்திக்கிறாங்க. படத்தில் வர நகைச்சுவை காட்சி மாதிரி இருக்காங்க, சண்டை போடுறதா அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் இவர் நேற்று கொடுத்த அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கேட்குறேன். அது மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாட்டிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒவ்வொரு சாதியும் என்ன எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் வாழும் இடங்களில் உள்ள வேட்பாளர்கள் போடுவதிலும் சரி, அல்லது என்ன வேட்பாளர்கள்லாம் ஒவ்வொரு வலுவான சாதிகள் கட்சி தலைமைகளிடம் போய் எங்கள் சாதிக்குத்தான் அதிக வலு இருக்கிறதுன்னு சொல்லி குறைவாக வாக்காளர்கள் இருந்தாலும் அந்த சாதிக்கு வேட்பாளர் வாங்கி கொண்டு வந்த கதையெல்லாம் வரும் கதையெல்லாம் தமிழ்நாட்டில் சில தொகுதியில் இருக்குது. என்ன குறிப்பாக என்னால் நான் சொல்ல முடியும்னு நினைச்சா அந்த அளவுக்கு ஜாதியை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவது என்பது நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது உண்மையாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளோ இருக்குது, அவர்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொடுக்கப்படலை, எளிய சாதிகள், பலம் வாய்ந்த சாதிகள் என்பதாக இருக்குது, என்ன பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு 100 சாதி சொன்னால் அதில் ஒரு 4 சாதியினுடைய அதிகாரம் ஆதிக்கம் தான் இருக்கும். அப்போது இதில் ஆளும் சாதிகள் ஆளப்படும் சாதிகள்னு பிரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவேன் நான். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றுக்குள்ளேன்னு வைங்களேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். எது எப்படி இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு அரசாணையை கொண்டு வரார் எடப்பாடி தன்னுடைய கடைசி கட்டத்தில், அந்த 21ஆம் ஆண்டு நிறைவு கட்டத்தில், ஆட்சி நிறைவு கட்டத்தில் அதில் 10.5 விழுக்காடு வன்னியருக்கு கொடுத்தார்கள் என்பதைத்தான் வைத்துக்கொண்டு முக்குளத்தோர் மத்தியில் அவருக்கு எதிரான பரப்புரை போனது. அடுத்து 2வது பாராவில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 7 விழுக்காடு டிஎன்டிக்குன்னு கொடுக்குறாரு, அந்த டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்மரபினருக்கு. அதில் முக்குளத்தோர் என்று சொல்லக்கூடிய 4 சாதிக்குள் உள்ள 2 சாதிகள் தான் அதிகமாக எளிமையாக எளிய மக்களாக இருக்கிறாங்க, உழைக்கும் மக்களாக இருக்கிறாங்க, பிறமலை கள்ளர்கள், மறவர்கள், அவர்கள் வந்துடுறாங்க. இந்த செய்தியை எடுத்து சொல்வதற்கு கூட, அந்த அரசாணையை படித்து விட்டு சொல்வதற்கு கூட அந்த கட்சியில் உள்ள அந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கே தெரியல. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இப்படி சாதி என்பது ஒரு விஷயமாக விவாதமாக இருக்குது. அதை பற்றி ஆய்வு இல்லாமல், அதை பற்றிய புள்ளி விவரங்கள் இல்லாமல் நீ எப்படி பிரித்து கொடுப்பாய் என்பது தான் உச்சநீதிமன்றம் சொன்னது. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாய தேவை என்பது தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம். எல்லோரும் சொல்லுவாங்க எங்களுக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு ஒவ்வொரு சாதியினரும். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அப்போ தான் கராராக தெரியும்னு எல்லோரும் ஒத்துப்பாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தவரை ஆமாம் சாதிவாரி எடுக்கணும், ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏங்க நிதிஷ்குமார் எடுத்தாருங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. மகாராஷ்டிராவில் எடுத்தாங்களே பதில் சொல்ல முடியாது. இப்படி கர்நாடகாவில் எடுத்தாங்களே, இவருக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ் எடுத்திருக்கு. அப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் தள்ளி போடுவது என்பது என்ன, உரிய அளவுக்கு பங்களிப்பை சாதிகளுக்கு கொடுப்பது என்பதை தள்ளி போடுவது என்று பொருள். சரி, இந்த முற்போக்கு திருவிழான்னு ஒன்று, இந்த புத்தக திருவிழான்னு நடத்துகிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி விஜயோட வருகை அழுத்தத்துக்கு இருக்கா? ஏன்னா தற்கூரின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் எழிலன் என்ன சொல்கிறாருன்னா, தற்கூரி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அங்கே இருக்காங்க, உழைக்கும் மக்கள் வீட்டு பிள்ளைங்க தான் இருக்காங்க. பொதுவாக அப்படி சொல்ல போனால் உழைக்கும் மக்கள் சொல்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும் போது விஜய் பட்டு திரும்ப டார்கெட் பண்ணுறது பின்னாடி வேறு எதனா காரணங்கள் இருக்கா? ஒரு காரணமும் இல்லைங்க. எங்களுடைய ஆட்சி போயிருங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடுதுன்னு எல்லாரும் சொல்கிறீங்க, அவ்வளோதான் காரணம். ஆட்சி போகக்கூடாது. ஆட்சியில் அமர்ந்தவர்கள், சுவைத்தவர்கள் அந்த அதிகார பசியை, அந்த அதிகார உணர்வை, அந்த அதிகார சுவைத்ததை எப்படி விட்டு கொடுக்க மனசுறோம்? தாவேக சைடில் என்ன சொல்கிறோம், பெரும்பான்மை ஓட்டு நீங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறதாகவும் சொல்கிறீங்க. பின்னையா தாவேக விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும், கட்சியே மதிக்க போகிறதில்ல, எதுக்கு விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. எல்லா கட்சியுமே தங்களுக்கு எதிராக வருபவர்களை பார்த்து அவர்களை தாக்குவதும், தாங்கள் கட்சி வந்துவிடுவோம் சொல்லுவதும் எல்லா கட்சியும் செய்தால்தான் கட்சி நடத்த முடியுங்க. நீங்கள் கட்சி நடத்தும் நிலைமையில் இருந்தால்தான் உங்களுக்கு தெரியும். தொண்டர்களுக்கு முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும், அதற்கு பிறகு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்துடுவோம்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்லணும். நாங்கள் தான் முதல்ல ஒரு கட்சியும் சொல்லணும். நாங்கள் தான் அதிகாரத்தில் வரப்போகிறோம் என்று ஒவ்வொரு கட்சியும் சொல்லணும். இல்லைன்னா எது கட்சி நடத்தணும்.
உங்களுக்கு சிறிய கட்சிகள் நிலைமை விஷயம் வேறு. பெரிய கட்சிகளாக திமுகவோ அதிமுகவோ அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வளர்ந்து வருகிற கட்சியாக பார்க்கும் தாவேகாவோ இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் வருவோம் அப்படின்னு தான் சொல்லியாகணும், வேற வழி கிடையாது. சீமானை வந்து அதிகமாக டார்கெட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து விஜயை தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு. முன்ன பாசிசம்னு அதிகமாக பேசப்பட்ட வார்த்தைகள்லாம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. பாசிசம் ஒன்றியம் அப்படிலாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் திருப்புற மாதிரி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டினுடைய தேர்தலுங்க இது. இது வந்து ஒன்றிய அரசுக்கான மக்களவை தேர்தல் அல்ல. அப்போ தமிழ்நாட்டு தேர்தல் எனும் பொழுது எல்லோருமே எதிர்க்கட்சிகள், ஆட்சியில் இல்லாத கட்சிகள் ஆட்சியில் உள்ள கட்சியை எதிர்த்து தான் பேச முடியும். ஆட்சியில் உள்ள கட்சிகள் எதிர்த்து யார் சரியான போட்டிக்கு வராங்களோ, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, அவர்களை தாக்கி தான் பேச முடியும். இதுதான் அதில் உள்ள லா, இதில் உள்ள விதியே அதுதான். அதனால் அது ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளோதான். அதில் என்ன வேறு என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? ஒன்றுமே இல்லை, இவ்வளவுதான். அதனால் எல்லோருக்குமே அதிகாரம் வேண்டும், அதிகாரத்திற்கான போட்டி. அதனால் அப்படி வந்து இல்லை, திமுகவுக்கிட்ட ஒரு வழக்கறிஞர் அணிகளாக இருக்கட்டும், இல்லை ஐடி விங்காக இருக்கட்டும், இல்லை மாநில உரிமை மாநில சுயாட்சின்னு பேசுகிறதா இருக்கட்டும், அது அதிகமாக இருக்குது. தாவேக சைடு அப்படி கீழே இறங்கி இப்போ ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறதோ இல்லை ஆட்கள் சேகரிப்பதோ இல்லை. வெறும் ட்விட்டரில், வெறும் இதில் அறிக்கையில் இப்படி தான் இருக்குன்னும் போது மக்கள்கிட்ட எப்படி எடுப்படும்? யங்ஸ்டர் மத்தியில் அது இருக்கும். ஆனால் மத்திய தர வர்க்க ஒரு 40-50க்கு மேலே அந்த இளைஞர்களே, நீங்கள் சொல்கிற யங்ஸ்டர்ஸ் என்ற இளைஞர்களே அவர்களை அரசியல் மயப்படுத்துவது என்றால் என்ன என்பது தாவேகா தலைமைக்கு உள்ள புரிதல் என்பது குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிறைவாக ஆக்கினால் அவர்களுக்கு நல்லது, நிறைவாக ஆக்கலைன்னா அவர்களுக்கு நல்லதல்ல, அவ்வளோதான். இப்போ உதயநிதி நடத்துகின்ற அந்த புத்தக கண்காட்சியை பற்றி வெளியே யாராவது திமுக இளைஞரணியினுடைய செயலாளரான உதயநிதி இளைஞரணியினுடைய நிதியில்தான் அந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு வாடகை கட்டி அந்த அரங்குகளையும் கட்டி அதற்கு எந்த வாடகையும் வாங்காமல் என்ன விலையில்லாமல் அந்த அரங்குகளை நூல்கள் வைப்பதற்கு என்ன நூல் பதிப்பீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது தெரியுமா? இப்போ அது தெரியணும், புரியுதுங்களா? அதே மாதிரி அவர்கள்ட்ட வெறும் 2000 ரூபா தான் வாங்கியிருக்கார் இன்சூரன்ஸுக்கு என்பதாகவும் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், குற்றம் சாட்டக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு இப்படி புத்தகங்கள் கொடுப்பது என்பது, புத்தகங்களை கொடுப்பதற்கான நூலகங்களை வைப்பது என்பது, அதற்கு ஏற்பாடு செய்வது என்பது பாராட்டத்தக்கது. அதை நாங்களும் செய்ய வேண்டும். தாவேகாவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் அங்கங்கே நூல் நிலையம் வையுங்க. சும்மனாச்சு அந்த காலத்துலலாம் நீங்கள் வந்து படிப்பகம்னு வைப்பாங்க. திராவிடர் கழகம் மட்டும் கட்சி, தேர்தலில் நிற்காத கட்சி மட்டும்தான் படிப்பகம் வைக்கும்னு நினைக்காதீங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கட்சிகளும் கூட படிப்பகம் வைப்பாங்க. திமுகவில் அது அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு பழைய தியாகிகளுடைய பெயர்களையும் போட்டு படிப்பகம் வச்சுருப்பாங்க. எப்படி இப்போ வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும், அதுமாரி இருக்கும். ஆனால் அவ்வளவுக்கு அதிகமாக போனீங்கன்னா மதுரை நகருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, அந்த காலத்து மதுரை நகர் இப்போ இல்லை, ஒவ்வொரு தெருவிலையும் 4 படிப்பகம் இருக்கும். ஒரு காமராஜ் படிப்பகம் இருக்கும், அல்லது என்ன திருப்பூர் குமரன் படிப்பகம்னு வச்சுருப்பாங்க. அதே ஆட்கள் காங்கிரஸ்காரங்க. நெடுமாறன் அவர் ஒரு படிப்பகம் வச்சுருப்பார், புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கார்ல் மார்க்ஸ் பேர்லேயோ அல்லது இன்னொரு பேர்லையோ லெனின் பேர்லையோ ஏதோ அவங்க படிப்பகம் வச்சுருப்பாங்க. ஒரு தெருவுக்குள்ளே 3-4 படிப்பகம் இருக்கும். படிப்பகத்தில் பூரா காலை நாளேடுகள், செய்தித்தாள்கள் வந்துடும், மாலை செய்தித்தாள்கள் வந்துடும். இது மாதிரி செய்தித்தாள் அளவுக்கு மட்டுமாவது படிப்பகம் வச்சுருப்பாங்க. நூல் நிலையம் என்பது அதையும் விட உயர்ந்தது. தமிழ்நாட்டில் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு 2026 தேர்தல் வரை இப்போ 4.25 ஆண்டு ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு ஆண்டு கூட இல்லை, அவ்வளோதானே இருக்குது. என்ன அப்படி சூழலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் ஒருத்தர், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். இவர் இன்றைக்கி அமைச்சராகி துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார். இவர் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா மொபைல் லைப்ரரி, நடமாடும் படிப்பகம்னு ஒன்று வச்சுருக்கார். யாருக்காவது தெரியுமா? வெளியே அவர் விளம்பரப்படுத்தலை, ஆனால் யாருக்கும் தெரியலை. ஊடகங்களும் இதையெல்லாம் எடுத்து போடணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரியலையான்னு நமக்கு புரியலை. அந்த நடமாடும் அந்த நூல் நிலையம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் போய் நிற்குது. கடந்த 1.5 ஆண்டு அந்த வேலை செஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம்
அந்த நூலகத்தில் கூப்பிட்டு அவர்களை எல்லாம் புத்தகங்கள் பார்க்க சொல்லி என்ன புத்தகம் வேணும் தம்பி, உங்கள் பேரை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்து இந்த அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புத்தகம் கேட்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடியவர், துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தந்தையிடம் சொல்லியோ சொல்லாமலோ அல்லது தானே வந்து அறிவிப்பு கொடுத்தோ இதுபோல் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு எங்கும் நடமாடும் நூலகம் வையுங்கள்னு அவங்களும் சொல்லலை. எப்படி அவங்களும் அதை வந்து சுருக்கிட்டாங்க. இது போன்ற விஷயங்களில் குறைந்தபட்சம் நூல்களை கொடுப்போம். உடனே நீங்கள் வந்து நிறைய எனக்கு மாலைகள் கொடுப்பதை விட நூல்கள் கொடுங்கள் என்று முதலமைச்சர் சொல்கிறார். நிறைய நூல்கள் வருது, எனக்கு இவ்வளோ நூல்கள் வந்தது, அத்தனையும் நான் அந்த நூல்நிலை கொடுக்கிறேன் முதலமைச்சர் கொடுக்குறார். அது விளம்பரமாகவும் பயன்படும், அரசியல் உள்ளவங்களுக்கு விளம்பரமாக பயன்படுவது தப்பு கிடையாது, பயன்படும். ஆனால் அதே போல் நடமாடும் நூலகம் வச்சுருக்கிறாரு, இங்கே வந்து முற்போக்கு புத்தக திருவிழா நடத்துகிறாரு உதயநிதி, அவர்களும் நூல்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேருவதற்கான ஏற்பாடுகள் ஊர்திகள் போல் செய்கிறாங்க. மாவட்ட ரீதியாக நிறைய நூலகம் பெரிய பெரிய நூலகத்தை கட்டவும் செய்கிறாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி பல இடங்களும் செய்யும், நூல் நிலையம் கட்டுறாங்க. அதே மாதிரி வந்து நூலகம் கட்டுறாங்க. புத்தக திருவிழாவையும் தமிழ்நாடு எங்கும் வைப்பதற்கு நிதி கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு செய்கிறாங்க. நீங்கள் உடனே முதலமைச்சர் படிக்கிறாரா அந்த நூல்களை, துணை முதலமைச்சர் படிக்கிறாரா, படிக்கவே மாட்டேங்காங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது அவசியம் கிடையாது. முயற்சிகள் எடுக்கிறாங்க, முயற்சிகள் தான் பார்க்க அவங்க செய்கிறாங்கல்ல மற்றவர்களுக்கு நூல்கள் போக. இதை நீங்கள் போட்டியாக எடுத்துக்கொண்டு தாவேக்கா செய்யட்டுமே, நூல் கொடுக்கட்டுமே, பின்னால் வர்றவங்களை தற்கூரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டா. இல்லை அது மட்டும் ஒரு காரணம் இல்லை, மற்றொரு காரணம் இருக்காங்க. மாணவர் சங்க தேர்தல் நடத்தாததுக்கு ஒரு காரணம் கல்லூரிகளில், அது எல்லா கல்லூரிகளில் தடைப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஒரு உண்மை. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இப்போ போன வாரம் இடதுசாரி மாணவர்கள் அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது தலைவராக ஐசா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய லிபரேஷனோட இது, ஆமாம், அதாவது சிபிஐஎம்எல் விடுதலை என்று சொல்லக்கூடிய நக்சல்பாரி இயக்கத்தினுடைய மாணவர் அமைப்பு தலைவராக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கு, வெற்றி பெற்று. அதே மாதிரி வந்து அடுத்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய சிபிஎம்மினுடைய மாணவர் அமைப்பு வந்திருக்கு. ஏன்னா அதே சமயம் பொதுச் செயலாளராக டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்று சொல்லக்கூடிய மாவோயிஸ்ட்டு அல்லது மார்க்சிய லெனிய பார்வை உள்ளவர்கள் இப்படி உள்ள அமைப்புகள்லாம் சேர்ந்துள்ள மாணவர் அமைப்பு ஜெயித்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இணை செயலாளராக ஐசா, அதே சிபிஎம்எல் லிபரேஷனுடையது வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இடதுசாரிகள், அதில் மார்க்சிய லெனினிய பார்வை உள்ளவர்கள், இந்த மாணவர் அமைப்பெல்லாம் வெற்றி பெற்று யார் சுழி ஆகியிருக்காங்கன்னா, இந்தியாவை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் 10 ஆண்டுகளுக்கு மேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வெறி பிடித்து மதவாதத்தை வந்து நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் என்று தங்களுக்கு தாங்களே பெருமைப்படக்கூடிய மோடியினுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய அல்லது அந்த கட்சி பாஜக நடத்தக்கூடிய ஏபிவிபி சுழி எந்த பதவிக்கும் வெற்றி பெறவில்லை. அப்போ மாணவர் தேர்தல் நடத்து இன்றைக்கி ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இதுவரை பதிவாளர்களாக ஒரு பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் போடுவாங்க, பதிவாளர்களாக வந்தவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதுவரை வந்து ஒரு 38 லட்சம் ரூபாயை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபைன் போட்டு, அபராதம் மட்டுமே இந்த மாணவர்களுக்கு. போராட்டம் நடந்தாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுசும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே இருக்கின்ற பதிவாளர் அந்த மாணவர்கள் மீது என்ன வழக்குகள் போட்டு, அந்த வழக்குகளில் அவர்களிடம் அபராதம் பெற்ற தொகை இவ்வளோ பல லட்சம், புரியுதுங்களா? அப்போது போராட்டம் என்பதை இவர்கள் பழக்கமாக உள்ளவங்க. இந்திய துணைக்கண்டத்திலேயே அறிவார்ந்தவர்கள், அறிவார்ந்த படிப்பு என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அங்கேயே ஒரு மாணவர் யூனியன் தேர்தல் என்பதாகலாம் இருந்து மாணவர் சங்கம் இருப்பதனால தான் மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான பார்வை கிடைக்கிது. ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு அறிவு பார்வை இருந்தால். அதேமாரி அவர்களுக்குள்ள விவாதமும் கருத்தியல் ரீதியாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி தனக்கு பின்னால் உள்ளபடியே இன்றைக்கி இளைஞர் பெரும் படையாக தாவேக்கா பின்னால், விஜய் பின்னால் திரளும்போது அவர்களை எஜுகேட் பண்ண, கற்றுக் கொடுக்க, அவர்களை கல்வி கொடுக்க, அவர்களை பொது அறிவு கொடுக்க, அவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். அதாவது ரசிகர்களெல்லாம் தோழர்களாக மாறி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மதுரை மாநாட்டில் பேசுகிறார். அப்போது அதை உண்மையாகவே ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களைத்தான் பண்ணணும். ஒரு ரிட்டோரிக்குன்னு சொல்லுவானே, சொல்லாடல்கள் மூலமாக. ஆனால் இது அரசு ஒரு முக்கிய பங்கு இருக்குல்ல,
மாணவர்கள் வந்து தற்குறின்னு சொல்லிக்கிற அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிற அந்த ஸ்லோகனை சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கிற திராவிட இயக்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அது கடமை இருக்குல்ல. அரசாங்கம் செய்யவில்லை, இந்த ஆட்சியாளர்கள் செய்யவில்லை, இந்த கட்சி செய்யவில்லை, அதனால்தான் நாங்கள் செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி என்ன அதையும் செய்ய வேண்டும். ஏன்னா உதயநிதிக்கு போட்டியா விஜய் என்று சொன்னாங்கன்னா, உதயநிதி சொன்னதுக்கு எதிராக சொன்னாரா விஜய் என்று விவாதம் வந்ததுன்னா, உதயநிதி செய்வதில் உள்ள நல்ல காரியங்களால் நூல்கள் கொடுப்பது, பரவலாக கொடுப்பது, குறிப்பாகவும் தன் தொகுதியில் கொடுப்பது, இது போன்ற விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும், அதே போல தாங்களும் கூட மாலைகள் சால்வைகளுக்கு பதில் நூல்கள் கொடுங்கள் என்பதை என்ன எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்றும், என்ன அவர்களை கற்றுக் கொடுக்க வைக்க வேண்டும் இளைய தலைமுறை, அடுத்த இளைய தலைமுறை என்பதையும் புரியணும். அதனால தான் ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான எழிலன், டாக்டர் எழிலன், நாகநாதன் மகன் எழிலன், அவர் ரொம்ப தெளிவாக என்ன தற்குறின்னு சொல்லாதீங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், எளிய மக்கள் வீட்டு பிள்ளைங்க என்ன அப்படின்னு உழைக்கும் மக்கள் வீட்டு பிள்ளைங்க, அவர்களை அப்படி சொல்லக்கூடாது என்பதை சொல்கிறார். இதைத்தான் தீக்கதிரில் டிஜிட்டல் எடிட்டர் கண்ணன் எழுதிய கட்டுரையில் உலகமயமாக்கல் 91 தொடங்கியதிலிருந்தே அவர்களுக்கு நீங்கள் சரியான நாகரிகமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, உரிமைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை, அதனால் வந்த வினை தான் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி விவரக்குறைவாக வளர்ந்துட்டாங்க. அதனால் அவர்களை தற்குறின்னு சொல்பவர்கள் தான் தற்குறி என்ற விஷயத்தை சுட்டி காட்டுறார். ஸோ இங்கே ஒரு அறிவுஜீவி தற்குறி ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், அதுதான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. இதை விஜய்க்கு பின்னால் வரக்கூடிய இளைஞர்களை நாம் அங்கீகரித்து கொண்டு அவர்களை குறை சொல்லாதீர்கள் சொல்லும் அதே நேரம் அவர்களை மேலும் சீர் செய்ய வேண்டும், அவர்களை மேலும் அறிவார்ந்த ரீதியில் வளர்க்க வேண்டும், அரசியல் ரீதியில் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ன விஜய். அப்பொழுதுதான் அவருடைய படையே விவரமுள்ள படையாக மாறும். அதுதான் பார்க்கணும். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிட்டு மற்றொரு பதிவு செஞ்சு நன்றி, வணக்கம். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.